அமெரிக்கால துணி துவைக்கிறதுக்கும் காசுன்னா நம்புவீங்களா? நம்ம ஊர்லலாம் மெஷின்ல வந்து துணி போட்டு ஸ்டார்ட் பட்டன் போட்டு ப்ரோக்ராம செட் பண்ணி விட்டா அது பாட்டுக்கு துவைச்சு குடுக்குங்க. ஆனா, இங்க நாங்க ஹோட்டல் ரூம்ல வந்து இங்க பாருங்க காசு ஒண்ணொண்ணுத்துக்கும் காசுன்றாங்கங்க. ஸோ என்னன்னா, நாங்க வந்து லிக்விட் வந்து டிட்டர்ஜென்ட் வாங்கிட்டோம்னு நெனச்சோம். பார்த்தா அத நாங்க சாஃப்ட்னர் வாங்கியிருக்கோங்க. அதில தெளிவா போட்டிருக்கு. சாஃப்ட்னர் தனியா இருக்கணும், டிட்டர்ஜென்ட் தனியா போடணுன்ட்டு. ஸோ கடைசில அங்கேயே வந்து ஒரு மெஷின் இருக்குங்க. அதில வந்து இந்த மாரி நம்ம வந்து $2 வந்து நீங்க பைசா வந்து இதில வச்சீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு என்ன வேணுமோ வந்துரும். நாங்க வந்து டிட்டர்ஜென்ட் வந்து வாங்கல. ஸோ அதனால டிட்டர்ஜென்ட் போட்டோம். ஸோ தனியா டிட்டர்ஜென்ட்டுக்குன்னு ஒரு செக்ஷன் குடுத்துருக்காங்க. அதில ஊத்திடணுங்க. அதுக்கப்புறம் இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த $2ன்னு போட்டிருக்கு இல்லையா? அப்போ அந்த $2க்கான பைசா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போடணும். அதாவது 25 சென்ட்ங்க. ஸோ 25 சென்ட்னா 8 அதாவது $2க்கு வந்து நம்ம 8 சென்ட் போடணும். ஸோ அப்படி போட்டீங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நமக்கு வந்து மெஷின் வந்து ஸ்டார்ட் ஆயிடுங்க. இங்க பாருங்க 29 மினிட்ஸ்ல வந்து இந்த மெஷின் வந்து ஓடி முடியும். ஸோ இப்பதாங்க இந்த மெஷின் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்பதான், அப்பாடா! எப்படியோ துணி துவைச்சதுடா அப்படின்ற ஒரு உயிரே வந்ததுங்க.